நமது அமைச்சருக்கு என்ன அறிமுகம் இருந்தாலும் அவை மரபு கருதி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அவர் பள்ளி பருவத்திலே பொது வாழ்க்கைக்கு வந்தவர். கல்லூரியிலே மாணவ பருவத்திலே மாணவர் சங்க தலைவராக இருந்து பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். அதுபோல ஜனதா தளத்திலே பயணித்து கன்னியாகுமரி மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக 1996 இருந்து இருந்தவர். மிக இளம் வயதிலேயே நிர்வாக முறையெல்லாம் கற்று தேர்ந்தவர். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டு அதில் இன்னைக்கு மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அமைச்சர் என்று பல்வேறு வகையில் உயர்ந்து ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் இவ்வளவு நிலைக்கு வந்தாலும் கூட அவரிடம் நாம் பார்க்கும் பண்பு மிகவும் எளிமை. இரண்டாவது விஷயம், ஒரு ஆக்டிவிஸ்டாவே இருக்காருங்க. ஒரு மினிஸ்டர் ஆக்டிவிஸ்டா எங்காலும் நம்ம பார்த்துருக்கோம்னா அது நம்ம மினிஸ்டர் மட்டும்தான். கூடங்குளம் போராட்டத்திலிருந்து எந்த போராட்டம்னாலும் அவர் அது தொடர்பாக ஒன்று நேரடியா வருவாரு, இல்ல ஏதாவது ஒரு வகையிலே தனது பங்களிப்பை செலுத்துவார். எத்தனையோ அமைச்சர்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும் போது மோடிக்கு 108 கேள்வி புக் எழுதினவர் அவர் தான். அதனால கடுமையான பாதிப்புகள்லாம் உள்ளானார். அதை பத்தி அவர் கவலைப்படுவதில்லை. பதவியெல்லாம் வரும் போகும், நம்ம கொள்கை ஐடியாலஜி அப்படின்றதுல நிற்கக்கூடியவர். அதே சமயம் இப்படி ஒரு ஆக்டிவிஸ்டா மட்டும் இல்ல, இன்னொரு புறம் குட் விஷன் தொண்டு நிறுவனத்தை வைத்து தொடர்ச்சியான பணிகள், கூடங்குளம் அணு உலை போராட்டத்தெல்லாம் அவருக்கு எனக்கும் அவரை அறிமுகம். அந்த எஃப்ஐஆர்ல கோ அக்யூஸ்ட். திருப்பரங்குன்றத்துல இப்ப வரணும் அவரு. இப்படி நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அரசியல்ல இருக்கக்கூடியவர். தேர்தல் அரசியல் இல்லாம வேலை செய்யறது ரொம்ப அதுக்கு பெரிய சிரமமே கிடையாது. நம்ம நினைச்சதை பேசலாம், நினைச்சபடி பண்ணலாம், எங்க வேணாலும் சண்டை போடலாம், ஸ்டேஷன்ல படுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் தேர்தல் அரசியலில் இருந்து கொண்டு ஒரு மைனாரிட்டியா இருந்துகிட்டு அரசியல் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் அவர் அந்த அடையாளத்துக்குள் நிக்காமல் அதையெல்லாம் தாண்டி இப்ப கூட சமீபத்தில் வந்த சனாதனம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை தைரியமா எதிர்த்த ஒரே அமைச்சர் நமது அமைச்சர் தான்.